மணமகன் தன் கையால் மணமகளின் பாதத்தை பற்றி எடுத்து அம்மி மிதிக்க வைப்பதையும், அக்னியை பார்த்து மணமகனுக்கு முன்புறமாக மணமகளை நிற்க வைத்து மணமகனின் கைமேல் மணமகளின் கையை வைத்து அதிலிருந்து பொரியை அக்கினியில் சொரிதலையும், மணவினையின் பின்னர் மணமக்கள் ஊர்வலம் வருவதையும், அப்போது மக்கள் அவர்களுக்கு அலங்கார வாசனை திரவியங்களை சாத்துவதையும், மணவினையின் பின்னர் மணமகன் மணமகளுடன் யானையில் ஊர்வலம் வருவதையும், மணவினையின் பின்னர் களைப்பெல்லாம் தீர மணமக்கள் இருவரையும் பற்றி நீராட்டுதலையும் பற்றி அழகாக ஒழுங்காக விவரமாக குறிப்பிட்டுள்ளார். இதே போல திருவாசகத்திலும் எங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற வரிகளினூடாக கன்னிகாதான வளமையை பார்க்கின்றோம். இந்த சைவ வைணவ இலக்கியங்கள் தவிர்த்து வைணவ 4000 திவ்ய பிரபத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த முறைகளுக்கு ஒப்பான திருமண முறைகள் சமண சமய இலக்கியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் சீவக சிந்தாமணி போன்றவற்றிலும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட கோவலன் கண்ணகியினுடைய திருமண மரபும் அதே மாதிரியாக சீவக சிந்தாமணியில் சீவகன் இலக்கணையினுடைய திருமண மணவினை முறைகளும் அங்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இவையும் இந்த மேற்குறிப்பிட்ட சமய நெறிப்படியான திருமண மரபு முறைகளுடன் ஒத்திருப்பதை பார்க்கின்றோம். இவ்வாறு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட தமிழர் திருமண மரபு, சமய இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகின்ற தமிழர் மரபு இரண்டுமே அன்றிலிருந்து இன்று வரை எமது தமிழ் சமுதாயத்திலே நிலகொண்டுள்ள இரண்டு வேறுபட்ட சமூக நிலக்கிழங்களின் தொன்மையான திருமண மரபு வெளிப்பாடுகளை. இதை தொல்காப்பியர் கூட அவருடைய சூத்திரத்திலே சொல்லி இருக்கின்றார். மேலோர் மூவர்க்கும் புணர்த்த கரணம் கீழோர்க்காகிய காலமும் உண்டே. இவ்வாறு சமூகத்திற்கும் வலியுறுத்துவதாக இந்த சடங்குகள் அமைகின்றன. மீறுவோர் இந்த சாட்சிகளின் வெறுப்பையும் நிராகரிப்பையும் சந்திக்க நேரும் என்ற மறைமுகமான அச்சம் இங்கு புகுத்தப்படுகின்றது. கடைசியாக முடிவுரையாக உலகமயமாக்கலின் நுகர்வோர் சமுதாயத்திலே பல்லின பண்பாட்டு சூழலில் வாழுகின்ற இன்றைய தலைமுறை தமிழர்களிடையே தமிழர் திருமுறை முறைகள் பற்றிய மயக்கமும் குழப்பமும் நிலவுவதை காண்கின்றோம். பொதுவாக தாயகத்திலும் குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளிலும் புற்றீசல் போல பல்கி பெறுகின்ற பல புதுமைகளும் பிற பண்பாட்டு வழக்குகளும் வளமைகளாக எமது திருமண முறைகளில் புகுத்தப்படுவதையும் காண்கின்றோம். இந்த சூழ்நிலையில் உண்மையிலே தமிழரின் திருமண முறை என்பது யாது? எமது வரலாற்றிலே இலக்கியங்களிலே பண்பாட்டிலே வழங்கி வந்த வருகின்ற திருமண முறைகள் யாவை? எமது இன்றைய திருமணங்களிலே இடையிலே புகுத்தப்படுகின்ற சடங்குகள் யாவை? திருமணங்களிலே நாம் எமது பண்பாட்டுக்கு புறம்பான சடங்குகளினாலும் புகுத்தப்படுகின்ற புதிய முறைகளினாலும் குழம்புகின்றோமா என்ற பல வினாக்கள் எழுகின்றன. இந்த வினாக்களுக்கு விடகண்டு 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாரம்பரியம் நிறைந்த தமிழர் திருமண மரபுகளை வெறும் சரித்திரமாக்காமல் எமது அடுத்த தலைமுறைக்கும் இவற்றை அர்த்தமுள்ள வாழ்நிறையாகவும் கொடுக்க வேண்டிய வரலாற்று கடப்பாடும் தேவையும் எமக்கு உள்ளது. அதற்கு இவ்வாறான வரலாற்று இலக்கிய நடைமுறை ஆதாரங்களுடன் கூடிய தகவல்களின் பகிர்வும் மீட்டலும் ஆய்வும் பெரிதும் உதவும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களே, தங்களுடைய கருத்துக்களில் சங்ககாலம் தொடங்கி பல்வேறு சங்ககாலத்திற்கு பிற்பட்ட இலக்கியங்களில் திருமண முறைகளுக்கு உண்டான பல்வேறு சான்றிதழ்களை குறித்து உங்களுடைய கற்றுக்குறைக்கு வழி சேர்த்துள்ளீர்கள். அடுத்ததாக இங்கு கட்டுரை சமர்ப்பிக்க வருவர் சங்கம் வளர்த்த மதுரையைச் சேர்ந்த மதுரை கல்லூரியில் பணிபுரிகின்ற பேராசிரியர் முனைவர் க. முத்துவேல் அவர்கள். இவர் 15 ஆண்டுகள் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் 30க்கும் மேற்பட்ட ஆய்வாளருக்கு நெறியாளராகவும் இருந்து 25க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தவர். அன்னாரை சங்க தமிழும் திருமண முறைகளும் என்ற தலைப்பின் கீழ் தன்னுடைய கருத்துக்களை உரித்த காலகட்டத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தோகைமையில் உழவும் கந்தன் சுடற்கர திருக்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த அமர்வினுடைய தலைவர் அவர்களே, அமர்விலே கருத்துரை வழங்க இருக்கின்ற வழங்கிய அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய கட்டுரை தலைப்பு சங்க தமிழரும் திருமண முறைகளும் என்ற தலைப்பில் திருமணம் என்பது என்ன, அதற்கான நடைமுறைகள் என்ன என்பதை பற்றி பொருத்தம் பார்த்தல், நல்ல நாள் பார்த்தல், பரிசமளித்தல், திருமண சடங்கு முறைகள் என்ற அமைப்பிலே என்னுடைய கட்டுரை அமைந்திருக்கின்றது.
அதனை நான் மிக சுருக்கமாக வாசித்தளிக்க விரும்புகிறேன். சங்க இலக்கியங்கள் பண்டை தமிழரின் வாழ்வியல் நெறிகளையும் சிந்தனை போக்கையும் அறிமுகப்படுத்தும் உளவியல் இலக்கியங்களாகும். இவை ஏதேனும் ஒரு மனநிலையையோ அல்லது சூழலையோ பாடுபொருளாய் கொண்டவை. இவ்விலக்கியங்கள் மூலம் சங்க தமிழர்களின் வாழ்வியல் முறைகளின் அனைத்து நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கத்தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த எளிமையான வாழ்க்கை முறையை மேற்கொண்டிருந்தனர். அன்பையும் அறத்தையும் ஆறத் தழுவிய நெஞ்சினை உடையவர்களாய் விளங்கினர். அறந்தோய்ந்த நெஞ்சினரான அத்தமிழ் பெருங்குடி மக்கள் பண்பட்ட வாழ்வியல் நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தனர். ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து ஒன்றுபட்ட உள்ளத்துடன் ஒருமைப்பட்ட வாழ்வை மேற்கொண்ட அக்கால மக்கள் வாழ்வில் திருமணம் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்திருந்தது. எனவே சங்கத்தமிழர் வாழ்வியலில் இன்றியமையாத இடத்தினை பெற்ற திருமண முறைகள் பற்றி ஆராயப்படுகிறது. திருமணம் என்பது மனிதனின் வாழ்வில் நிகழக்கூடிய முக்கிய நிகழ்வுகளுள் ஒன்றாகும். இல்லறம் அல்லது நல்லறமில்லை என்பது ஆன்றோர்களின் வாக்கு. எனவே மனித இனம் நாகரிகம் பெற்று சிறந்து விளங்குவதற்கும் தனி மனிதனின் வாழ்க்கை முழுமையான பயனை பெறுவதற்கும் திருமண உறவே பாலமாக அமைகிறது. சமூகத்தில் உறவு முறைகளில் பல்வேறு நிலைகள் காணப்பட்டாலும் அவற்றுள் மிகவும் முக்கியமான கூறாக அமைவது கணவன் மனைவி எனும் உறவு முறையே ஆகும். இந்த உறவு நிலைகளானது திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாகவே ஏற்படுகிறது. திருமணம் என்பது நாகரிகமடைந்த மனித குலத்தினரால் ஏற்படுத்தப்பட்ட பல சடங்கு முறைகளில் ஒன்றாகும். ஓர் ஆணிற்கும் ஓர் பெண்ணிற்கும் இவன் இவளுக்கு உரிமையானவள் என்று பலரும் அறியும் வண்ணம் செய்தியினை தெரிவிப்பதே திருமணம் என்று பொருள்படுகிறது. சங்கத்தமிழர்கள் அகத்திணை காதல் வாழ்வினை களவு கற்பு என்ற வகைமையில் அடக்கினர். தமர் அறியாத வகையில் காதலர்கள் மறைந்து ஒழுகிய ஒழுக்கம் களவு எனப்பட்டது. தமர் அறிய ஊரறிய பலரும் அறியும்படி திருமணம் செய்து கொண்டு வாழும் வாழ்வு கற்பு எனப்பட்டது. சங்கத்தமிழர் வாழ்வியல் சூழலில் களவு கற்பாக மாற வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நின்றது. எனவே அம்மக்கள் வாழ்வில் திருமணம் சிறப்பிடத்தை பெற்றது. திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாக நிகழ வேண்டிய வாழ்வின் இன்ப கூறுகளுள் ஒன்றாக கருதினர். மேலும் வாழ்வின் தலையாய இன்பமாக அமைவது திருமண உறவே என கருதியதால் பெற்றோர்கள் முன்னின்று நடத்தி வைக்கும் திருமணங்கள் பெருவழக்காய் இருந்தமையை சங்க இலக்கியங்கள் புலப்படுத்துகின்றன. ஆணும் பெண்ணுமாய் இணைந்து வாழும் வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தும் பொருட்டு அக்கால தமிழர்கள் திருமணச் சடங்குகளை வகுத்தனர். தொல்காப்பியரும் இதனை முன்னிறுத்தியே பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்கிறார். அதாவது ஆணும் பெண்ணும் களவு நிலையில் தவறிழைக்காதவாறு அவர்களை காப்பதற்கு ஆன்றோர்களால் ஏற்படுத்தப்பட்டதே கரணம் என்னும் நிகழ்ச்சியாகும் என்பது இதனால் புலப்படுகிறது. எனவே திருமணம் என்பதை தொல்காப்பியர் கரணம் என்ற சொல்லிலே கையாளுகிறார். கற்பு எனப்படுவது கரணமோடு புணர கொளற்குறி மரபின் கிழவன் கிளத்தியை கொடைக்குறி மரபினர் கொடுப்ப கொள்வதுவே. அதாவது தலைவன் தலைவியை கொள்வதற்குரிய முறைமைப்படி கொடுப்பதற்குரியவர் கொடுக்க பெற்றுக்கொள்வதாகும் என்ற செய்தியை இந்நுறுப்பாவில் சுட்டுகிறார். எனவே தகுதி வாய்ந்த ஒருத்தியை தனக்கே உரிமையாக்கி பிறர் உரிமை நின்று நீக்கிக் கொள்ளுதலே திருமணம் என்ற பொருளில் கரணம் என்ற சொல்லை தொல்காப்பியர் குறிப்பிட்டு மணவாழ்வினை கற்பு என்கிறார். ஆணும் பெண்ணும் நெறிப்பட்ட வாழ்வில் தலைப்பட்டு ஒழுகும் உயரிய நோக்கிற்காகவே கரணம் எனும் திருமணச் சடங்கு ஏற்படுத்தப்பட்டது என்பதை இதனால் அறிய முடிகிறது. திருமணம் நிகழும் மணமக்கள்